கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் உங்கள் பேசும்படியாக லூக்கா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்தீர்? இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று சொல்லி பரிசேயரும் சதிசேயரும் வேதபாரகரும் என்னபடி கேட்காங்க. யாரிடத்துல கேட்காங்க? இயேசுவிடத்தில் கேட்காங்க. இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று சொல்லி தேவகுமாரன்ட்டே கேட்க. அவர் சகலத்தையும் அதிகாரம் படைத்தவர், அவர்கிட்டே கேட்காங்க. அதிகாரத்தை கொடுத்தது உனக்கு யார்? அப்போனா வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எனக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியும். போகிற இடங்களில் எங்கள் மேலே நீ அதிகாரம் பண்ணிடுறா, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அப்போ கீழ் அதிகாரி மேல் அதிகாரி என்னும் அதிகாரம், அந்த அதிகாரம் இருந்தால் தான், அவருக்கும் மேலே உள்ள அதிகாரியாக இருந்தால் தான் கீழே உள்ளவர்களை என்ன பண்ண முடியும்? அதிகாரம் பண்ண முடியும், அதிகாரத்தோட சொல்ல முடியும். ஆனால் இவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த உலகத்தில் நம்மகிட்ட இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? நான் மும்பை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அங்கே அப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரர்கள் இருந்த பிசாசு ஆடிச்சு. அந்த சகோதரர் பேர் ஜோசுவா. பிசாசு ஆடிச்சு. அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சு, உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று சொல்லி கேட்டுச்சு. உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர். அப்போ நான் சொன்னேன், இயேசு தான் எனக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். அது எவ்வளோ இதாக்க, உனக்கு அதிகாரம் என்ன துரத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? எனக்கு அருமையான தேவனுடைய. அப்போ அந்த அதிகாரம் இருந்தால் தான் அது கட்டுப்படும். அதிகாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். அதிகாரம் வேணும், எல்லாத்துக்கும் மேலான மேல்வர அதிகாரம். அதனால தான் அந்த பரிசு எங்கள் மேலே நீர் இது பண்ண உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்காங்க. அவர்கிட்டே சர்லோகத்தை படைத்தவர்கிட்டே கேள்வி கேட்காங்கன்னா அப்போ நம்மளோட சாதாரண மனுஷன்லாம் எப்படி? அப்போ அந்த அதிகாரத்தை என்ன கொடுத்தது யாரும் நம்ம சொல்லணும். எனக்கு இயேசு தான் கொடுத்தார். இந்த பிசாசுகளையும் இந்த போராட்டங்களையும் இந்த வல்லமை மேற்கொள்வதற்கு இயேசுதான் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் ஆளுகிறதுக்கு இயேசுதான் எனக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லணும். அப்போ இயேசுவிட்ட அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருந்தால் தான் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. இயேசுவோடு கூட வாழ்ந்தால் தான் அந்த அதிகாரம் கிடைக்கும். இயேசுவோடு கூட இடப்பட்டால் தான் அந்த அதிகாரம் கிடைக்கும். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த அதிகாரம் கிடைக்கும். இயேசுவை போல நீங்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்தால் தான் அந்த அதிகாரம் கிடைக்கும். தேவ பிள்ளைகள் சும்மா அந்த அதிகாரம் கிடைக்காது. நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அதிகாரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் நம்ம என்ன முடியும்? அதிகாரம் செலுத்த முடியும். சுவிசேஷ சொல்கிறதா இருந்தாலும் சரி, சபை போதகராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும், அப்போஸ்தலராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த அதிகாரம் அவருக்குன்னு ஒரு அதிகாரம். இந்த உலகத்தில் ஆளுகிற என்ன பண்ணியிருக்கு? முதலமைச்சருக்குன்னு ஒரு அதிகாரம், பிரதமருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்படி பல அதிகாரம் இருக்குது. போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரம், கலெக்டருக்கு அதிகாரம், தாசில்தாருக்கு அதிகாரம். அந்த அதிகாரம் இல்லாமல் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் தாசில்தார்னு சொல்ல முடியாது. சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் கலெக்டர்னு சொல்ல முடியாது. ஜட்ஜுக்குன்னு ஒரு அதிகாரம். அப்போ இந்த அதிகாரம் நமக்குள்ளே, அதான் அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? உலகம் கேட்கும். பிசாசு என்னிடத்துல கேட்டான், இந்த அதிகாரத்தை கொடுத்தது உனக்கு யார்? எங்க மேல நீ என்ன போய் என்று சொல்லுகிறாயே, நீ உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று சொல்லு. ஆனா அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் இயேசு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனத்திடம் சகலம் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் அதிகாரம் சொல்லி அந்த அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அதிகாரம் இல்லாமல் யாரையும் அதிகாரம் பண்ணாதீங்க, அதட்டாதங்க. பிசாசை கூட அதிகாரம் இல்லைன்னா அதட்ட முடியாது. போப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் துண்டகான துணியவான்னு சொல்ல முடியும். வியாதியை மேற்கொள்வதற்கு அதிகாரம் என்ன கடந்த நாட்களில் பார்த்தோம். அதே போல் அந்த அதிகாரம் இல்லைன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க. உலகம் கேள்வி கேட்கும், பிசாசு கேள்வி கேட்பான், பரிசேர் சதிசேர் உலக மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை பெற்றுட்டு தான் நிறைய பேர் சுவிசேஷத்துக்கே போகணும். என்ன யுத்த காலத்துக்கு இறக்கணும். அதிகாரம் இல்லாமல் போயிடாதுங்க. நிறைய பேர் அதிகாரம் இல்லாமல் போய் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க? பிரச்சனையாகிறது. என்ன பிரச்சனை ஆகிறது? அடி வாங்கிட்டு வர்றாங்க. என்ன ஆனால் அதிகாரம் இருந்து அடிப்பட்டால் அந்த அதிகாரத்தை அந்த இடத்துல நீங்கள் போகிற இடங்களிலே
தேவன் நிலைநாட்டுவார். அதனால அதிகாரம் இல்லாமல் யாருக்கும் போவாதுங்க. இயேசுவிடத்தில் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன, எனக்கு அதிகாரி, எங்களை அதிகாரியாக வைத்தது யார் அப்படின்னு சொல்லி உலகம் கேட்கும். உன்னை யாரப்பா எனக்கு அதிகாரம்? கடையில் கடந்த நாட்களில் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு சகோதரன் என்ன பண்ணுகிறார், ட்ராக்ஸ் கொடுத்து ஒழிஞ்சார். உங்களுக்கு இங்கே இது கொடுக்குறவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்குறான். உலகத்தான் என்ன பண்ணுறான், சுவிசேஷம் சொல்கிற எத்தனையோ பேரோ என்ன பண்ணுற, எத்தனை கம்பெனி விளம்பரம் இருக்கிறது, அவன் கொடுக்குறான், உடனே கம்பெனி விளம்பரம் பண்ணி. அதே போல் சுவிசேஷம் சொல்கிறது இந்த நாட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டம், அந்த அதிகாரம் தெரிஞ்சு நீ களத்துறவன். எனக்கு அதிகாரம் இருக்கிறதப்பா, அவன் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய, எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அதிகாரம் இருந்தால் தான் சுவிசேஷம் சொல்றதுக்கும் அதிகாரம் வேணும், பேய விரட்டுறதுக்கும் அதிகாரம் வேணும், மற்றவர்களை ஆள்கை செய்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் வேணும், தைரியமாக பேசுறதுக்கும் அதிகாரம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. அந்த அதிகாரத்தை நம்ம இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இயேசு நமக்கு அந்த அதிகாரத்தை தருவார். அப்பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேக காரியங்களை, அவருடைய நற்செய்தி காரியங்களை அநேக மக்களுக்கு நன்மைகளை செய்யலாம். அதிகாரத்தை பயன்படுத்தினா நன்மைகளை செய்ய முடியும். அப்படி அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நன்மை செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்கள் முடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, எங்களுக்கு அதிகாரியாக வைத்தவர் யார், உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று சொல்லி உம்மிடத்திலே கேட்டார்கள். அப்பா, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், உலகம் கேட்டுச்சு. அப்போ அதே போல உலகங்களே கேட்கும். அன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு, பேய விரட்டுறதுக்கு, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு, வியாதி சொன்ன கை வைக்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிற யாரை என்று உலகம் கேட்கும். அப்பா, நீர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து எங்களை வழியை அனுப்பபடியாக சொல்லிக்கிறோம். நம்முடைய அதிகாரத்தினாலே அப்பா நாங்கள் அந்த அதிகாரத்தை அப்போ நிலைநாட்ட நீர் கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். எல்லாம் வழிநடத்துங்க, ஆசீர்வதிக்க பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு கம்பெனிலையோ, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுலையோ, சபையிலையோ, எல்லா இடத்துலையும் அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, இயேசுவிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.